بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتاب الأربعين في مذهب السلف சலஃப் என்னும் சஹாபாக்களுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 27வது தீமையை தடுப்பதில் மென்மையை கையாளுதல். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா زوج النبي صلى الله عليه وسلم قال عن النبي صلى الله عليه وسلم قال إن الرفق لا يكون في شيء إلا زانه ولا ينزع من شيء إلا شانه رواه مسلم. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ரிஃப்க் மென்மை கனிவு ஒரு காரியத்தில் இடம்பெறுமானால் அது அந்த காரியத்தை மெருகூட்டி அழகாக ஆக்கிவிடுகிறது. அது ஒரு காரியத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால், மென்மை கனிவு இல்லாமல் போய்விட்டால் அது அதை இழிவுபடுத்தி குறைவுள்ளதாக ஆக்கிவிடுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே 2004வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தீமையை தடுக்கும் முறையில் முதலாவது மென்மையை கனிவை ரிஃப்க் என்கிற பண்பை இங்கே வலியுறுத்துகிறார்கள். யாருடைய காரியத்தில் ஒரு தீமையை தடுக்கின்ற நேரத்தில் ரிஃப்க் என்கிற கனிவும் மென்மையும் இருந்து விடுகிறதோ அப்போது அந்த காரியம் மிக அழகாக ஆகிவிடும். அதாவது தீமையை தடுப்பது கூட மிக அழகாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, இது தடுப்பது என்பது அறிவுரை கூறும்போது அல்லது ஒரு தவறை கண்டிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஆக கடுகடுப்பாக இல்லாமல் கனிவோடு அணுகினால் அது அந்த செயலுக்கு அழகை தந்துவிடும். அறிவுரை கூறப்படுபவருடைய உள்ளத்தில் அது சென்றடையும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அறிவுரையில் மென்மை இல்லாமல் போனால் அது நம்முடைய அறிவுரை பலனளிக்காத அளவுக்கு அது மாறிவிடும். அதனுடைய நிலை, இந்த நோக்கம் சிதைந்துவிடும். அதாவது அடைய வேண்டிய அந்த பலன் கிடைக்காமல் போய்விடும். இது தீமையை தடுப்பது மட்டுமில்லாமல் பொதுவாகவே பேசுவது, கல்வி சார்ந்த விஷயங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சமூகத்தில் செய்யக்கூடிய நற்பணிகள் போன்ற எல்லா விஷயங்களிலுமே ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பொது விதியை அமல் செய்வது மிகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.